இந்த தீபாவளிக்கு சுவையான அதிரசம் நல்ல வெளியே மொறுமொறுன்னு உள்ள சாஃப்டாக ரொம்பவே சூப்பரான ஒரு அதிரசம். இது வந்து இந்த ரேஷியோவில் நான் சொல்கிற ரேஷியோவில் நீங்கள் பண்ணுங்களேன். புதுசாக பண்ணுறவங்க கூட சூப்பராக வந்து அதிரசம் பண்ணலாம். இதுக்கு மாவு பச்சரிசி கடையில் வாங்கிக்கோங்க. அந்த மாவு பச்சரிசியை வந்து நான் இப்போ 1 kgக்கு வந்து கரெக்டாக அளவு சொல்ல போகிறேன். 1 கிலோ மாவு பச்சரிசி வாங்கியிருக்கேன். இது கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தோடனே நல்லா ஒரு 2 தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா தண்ணியை வாஷ் பண்ணி அந்த தண்ணியெல்லாம் வந்து வெறுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம என்ன பண்ணணும்னா புதுசாக வந்து தண்ணி ஆட் பண்ணணும். அதாவது ஊற வைக்கிறதுக்காக அரிசி வந்து நல்லா முழுகிற அளவுக்கு வந்து நம்ம தண்ணியை ஆட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணியாச்சு. நல்லா முழுகிற அளவு தண்ணி ஆட் பண்ணி ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 3 hours வந்து அதை நல்லா ஊற விட்டுறணும். அது ஊறின அப்புறம் எடுத்து இப்படி வந்து வெயிலெல்லாம் காய வைக்கக்கூடாது. வீட்டுக்குள்ளேயே ஒரு வெள்ளை துணியில் வந்து விரித்து ஃபேனுக்கு அடியில் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் கூட வைங்க. ஏன்னா அவ்வளோ போதும். கையில் தொட்டால் வந்து அந்த ஈரப்பதம் இருக்கணும். அப்போ தான் வந்து அதிரசத்துக்கு வந்து சூப்பராக இருக்கும். அதனால் இந்த பாருங்க, இந்த மாதிரி எடுத்து நான் வந்து 1 கிலோ அரிசினால் வீட்டிலே அரைச்சிக்கிறேன். நீங்கள் வந்து அதிக அளவு பண்ணும்போது வந்து மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாம். இப்போது ஜாரில் வந்து நான் அரிசியை போட்டுட்டு 3 ஏலக்காய் போட்டுக்கிறேன். அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும். இது கூடயே சேர்ந்து அரைஞ்சிரும். அதை அரைச்ச உடனே வந்து நல்லா சலித்து எடுத்துக்கணும். இதுதான் வந்து மெயின். அரைச்சி அப்படியே வந்து ஆட் பண்ணக்கூடாது. கண்டிப்பாக சலிக்கணும். சலித்து மறுபடி வர்றது எல்லாத்தையும் வந்து நான் இதே மாதிரி நம்ம ப்ராசஸாக வந்து பண்ணிக்கணும். சலித்து முடித்த பிறகு நம்ம வந்து 1 கிலோ அரிசிக்கு 3/4 கிலோ மண்டை வெல்லம் வாங்கிக்கோங்க. அச்சு வெல்லத்தை விட மண்டை வெல்லம் தான் வந்து அதிரசத்துக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். மண்டை வெல்லம் வாங்கி அதில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றி இதே மாதிரி நல்லா கரைஞ்சி வரணும். அது பாகுபதம் வர்றதுக்காக நல்லா கொதிக்க விடுங்க. உங்களுக்கு இந்த பாகுபதம்லாம் பார்க்க தரலைன்னா அதை நல்லா கொதிக்க விடுங்க. நம்ம கரண்டி விட்டு கிண்டும் போதே வந்து ஃபஸ்ட்டு தண்ணியாக இருக்கும். அப்புறம் போக போக கரண்டியே வந்து வெயிட் ஆகுற மாதிரி ஆகும். ஏன்னா அது நல்லா கரைஞ்சி அப்படி பதம் வர்ற மாதிரி ஆன உடனே வந்து வெயிட் ஆகும். நீங்கள் அதை வச்சும் கண்டுபிடிக்கலாம். இல்லைனா இப்படி வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுட்டு அதில் வந்து ஒரு 2 ட்ராப் ஊற்றிட்டு எடுத்திங்கன்னா கையில் அப்படியே உருண்டு வரணும். தண்ணியில் கரையாமல் உருண்டு வந்தால் இதுதான் வந்து பதம். இந்த டைமில் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க அரிசி மாவில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணணும். ஏன்னா தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் மாவு போடணும். அது வந்து கரெக்டாக நமக்கு வராது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா அரிச்சு ஆட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கல் மண் ஏதாவது இருக்கும். இந்த நீட்டாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா வந்து கிண்டுங்க. அது வந்து அதுக்கு எவ்வளோ தேவையோ அது வந்து நல்லா இழுத்துக்குங்க. பாருங்களேன், அப்படியே வந்து மாவு அந்த சர்க்கரை பாகு கூட சேர்ந்து அப்படியே வந்து உருண்டு வந்துடும். நம்ம அவசரப்பட்டு மொத்தத்தையும் ஊற்றிட்டோன்னா ரொம்பவே தண்ணி ஆயிரும். அதனால் பார்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவைப்படும் போது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. நான் இப்போ ஒரு 2 டைம் தான் ஊற்றினேன். இதுவே வந்து கரெக்டான அளவாக ஆயிடுச்சு. இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணால் அந்த மாவு ஒன்றுமே கட்டி இல்லாமல் அந்த பாகோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வந்து கிளறிக்கோங்க. இந்த அளவுக்கு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ மாவு பதம் பாருங்களேன். அப்படியே வந்து நம்ம எடுத்து அந்த கரண்டியிலேருந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கரண்டியிலேருந்து இப்படி எடுத்து ஊற்றணும்னு வைங்களேன். அப்படி வந்து மடிஞ்சு விழணும். இதுதான் வந்து கரெக்டான பதம்னு சொல்லுவோம். அதிரசத்துக்கு வந்து இந்த பாருங்கள் இப்படி இப்படி விழுதில்ல, இதுதான் வந்து கரெக்டான அளவு. இந்த டைமில் நீங்கள் இதை வந்து கொஞ்சமாக நான் எள்ளு ஆட் பண்ணியிருக்கேன். மேலே மிக்ஸ் பண்ணவும் செய்யலாம். மூடிட்டு ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு பாத்திரம் போட்டு இல்லை ஒரு துணி கட்டி மூடிட்டு அது மேலே ஒரு பாத்திரம் போட்டு நல்லா எந்த எறும்பு எதுவுமே போகாமல் டைட்டாக வச்சுருங்க. ஒரு 3 days கழித்து நம்ம எடுக்கும்போது இப்படி தான் இருக்கும். எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா வந்து புளிச்சு சூப்பராக இருக்கும். 3 daysக்கு அப்புறம் போடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாவு பதத்தை பாருங்கள். நம்ம வந்து கரெக்டான அளவில் பண்ணனால இப்போ எடுக்கும் போதே ஹார்டாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கரெக்டான அளவுக்கு வந்து இருக்குது. இதை வந்து நம்ம ஒரு பேப்பரில் இல்லைனா வந்து கவரில் வந்து வச்சு பட்டர் பேப்பரில் இல்லைனா கவரில் வச்சு நம்ம நல்லா லைட்டாக தட்டிக்கணும். ரொம்ப தட்டக்கூடாது. லைட்டாக தட்டிட்டு நடுவில் ஹோல் போடணும்னா போட்டுக்கோங்க. இல்லைனா வந்து அப்படியே தட்டுறவங்களும் இருப்பாங்க அதிரசம். ஸோ இந்த மாதிரி எடுத்து நம்ம போடும்போது சூப்பரான அதிரசங்க. ஃபஸ்ட் டைம் கூட இதே ரேஷியோவில் நீங்கள் நம்ம வீடியோ பார்த்து பண்ணுங்களேன். கண்டிப்பாக சூப்பராக வரும். இதை வந்து எடுத்து அப்படியே கொஞ்சம் சுட சுட எண்ணெயில் போட்டு பொரித்து மெதுவாக வச்சுக்கோங்க. தீயை வந்து நல்லா கொதிக்க விட்டுட்டு எண்ணெயை சிம்மில் வச்சுருங்க. ஏன்னா நம்ம ஸ்பீடாக வச்சுருக்கும் போது சீக்கிரம் வெளியே கருகிரும், உள்ளே வேகாமல் இருக்கும். அதனால் எண்ணெய் வந்து நல்லா கொதித்ததுமே சிம்மில் வச்சுட்டு நீங்கள் ஒன்று ஒன்றா எடுத்து போட்டு எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும். நல்லா
நீங்கள் போட்ட உடனே வந்து அந்த எண்ணெயில் நீங்கள் எதுவுமே பண்ணாண்டா அதுவே வெந்து நல்லா மேலே எலும்பி வரும். எண்ணெயிலேருந்து எலும்பி வந்த அப்புறம் நீங்கள் வந்து திருப்பினா போதும். முதல்ல போட்டோடனே போட்டு இது பண்ணிகிட்டு இருக்காதீங்க. திருப்பிட்டு நல்லா வெந்த உடனே எடுத்திங்கன்னா சூப்பரான அதிரசம் ரெடிங்க. வெளியே நல்லா முறுமுறுன்னு உள்ளே ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்கும். ஒரு 1 kg பண்ணினேன். அதில் அரிக்கிறது அதெல்லாம் போக வந்து எனக்கு நான் சுடும்போது ஒரு 50 அதிரசம் வந்து கிடச்சிச்சு. அது ஒவ்வொருத்தருக்கும் மாறும், ஏன்னா சைஸ் வேரி பண்ணுவோம். நான் வந்து ஓரளவு குட்டி குட்டியாக தான் பண்ணேன், ரொம்ப பெருசாலாம் பண்ணல. ஆனால் இதுவே வந்து சூப்பராக இருந்துச்சு, நல்லா சாஃப்டாக இருந்துச்சு, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு, இனிப்பும் வந்து கரெக்டாக இருந்துச்சு. ஸோ இந்த தீபாவளிக்கு இதை ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.